அன்பின் சக்தி மிகவும் வலிமையானதுங்க. நடுத்தர வயதுமிக்க நபர் ஒருவர் தன்னுடைய கையில் மிகவும் குறைவான எடை கொண்ட ஒரு பையை எடுத்துட்டு மலையில் ஏறிக்கொண்டிருக்கிறார். சற்று நேரமானதும் அவர் மலையை ஏறுவதற்கு ரொம்ப சிரமப்படுறார். ஆனால் அதே நேரத்தில் அவர் ஒரு விஷயம் கவனிக்கிறார். அது என்ன பார்த்துட்டிங்க அப்படின்னா, மிகவும் குறைந்த வயதுடைய ஒரு சிறுமி தன்னுடைய முதுகில் தன் தம்பியை சுமந்து கொண்டு எந்த ஒரு சிரமமின்றி அந்த மலையை ஏறுவதை அவர் கவனிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அப்புறம் இருவரும் மலையின் உச்சியை அடைகிறாங்க. மலையின் உச்சியை அடைந்ததுக்கப்புறம் அந்த நடுத்தர வயது மிக்க நபர் அந்த சிறுமியிடம் போய், நான் என்னுடைய வயதுக்கு நான் மலையேறுவதற்கே ரொம்ப சிரமப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அந்த மலையின் உச்சியின் மேலே வந்து சேர்ந்தேன். ஆனால் உன்னிட்ட ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ மலை ஏறப்போ ரொம்ப சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்த. அது மட்டும் கிடையாது, உன்னுடைய முதுகில் வந்து உன்னுடைய தம்பியை சுமந்து கொண்டு வந்த. உனக்கு அந்த எடை, அதாவது அந்த வெயிட் உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்க, அதற்கு சிரித்து கொண்டே அந்த சிறுமி ஒரு பதில் சொல்கிறாங்க. அதாவது, உங்களுடைய கையில் இருந்தது ஒரு பை. அந்த பையில் அந்த பை உங்களுக்கு சுமையாக தெரிஞ்சிச்சு. அது சுமையாக தெரிகிறதுனால அந்த சுமையை தூக்கி கொண்டு மலையை ஏறுவதற்கு உங்களுக்கு சற்று கடினமாக இருந்தது. ஆனால் என்னுடைய முதுகில் இருப்பது என்னுடைய தம்பி. அவன் எனக்கு சுமையாக தெரியவில்லை. அந்த ஒரு காரணத்தினால, அவன் எனக்கு சுமையாக தெரியாதனால நான் மலையை ஏறுறது மிகவும் சுலபமாக இருந்தது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த நடுத்தர வயதுமிக்க நபருக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்ததுங்க. என்ன நண்பர்களே, இது தாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் நடக்குது. அதாவது, அன்பானவர்களுக்காகவும் நாம் எதை செஞ்சாலும் அது நமக்கு சுமையாக தெரிகிறதில்லை. இதே பிடிக்காத ஒரு காரியத்தை செய்யும்போது நமக்கு அது மிக பெரும் சுமையாக இருக்கும். ஆனால் அன்பானவர்களுக்காக நம்ம எதை வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.